100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 ஆடி மாதம் 31ஆம் தேதிக்குள், அதாவது 16/8/2024 வெள்ளிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம் இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அடியோடு விலக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்ற மாதிரி ஆடி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார 16/8/2024க்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒட்டுமொத்த சம்பவங்களை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சூரிய பகவான் 12ஆம் இடத்துல பயணம் செய்வதால் திடீர் செலவுகள் அப்படின்றது நிச்சயம் வந்து செல்லும். தாய் மாமனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுன்னே சொல்லணும். செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிரன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் பயணம் செய்வதால் மனதில் நிச்சயம் சந்தோஷம் அதிகரிச்சிடும். பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பரம்பரை விவசாய நிலம் உங்களுக்கு கிடைச்சிடும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நிச்சயம் விலகிவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும். நல்லதோ கெட்டதோ ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க. முடித்து காட்டுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. எங்கும் எதிலும் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களின் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய ராசிக்கு புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சாதகமான வீட்டில் நின்று கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த காலகட்டம் தொடங்குகின்றது. இந்த காலகட்டமும் அப்படியே முடிவடையவும் செய்கின்றது. இதன் காரணமாக நண்பர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைச்சிட்டோம். காற்றோட்டம், தண்ணீர் வசதி அதிகம் உள்ள வீட்டுக்கு மாறவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. நிலுவையில் இருந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். வேற்று இனத்தவர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. குலதெய்வ கோவிலை புதுப்பிப்பீங்க. பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். அடுக்கடுக்காக செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் நிச்சயம் உண்டாகும். அடிக்கடி உடல்நிலை பாதிப்படையவும் செய்யும். மெடிக்கலையும் எடுத்துக்கொள்வது நல்லது. அதாவது மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில். இப்படி பார்த்து கொண்டிருக்கும்போது குடும்பத்தில் இன்பமயமான காரியங்கள் நிகழும். தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். புகழ் கௌரவம் எல்லாம் கூடிவிடும். வேலை கிடைக்கும். சொந்த பந்தம் மதிக்கும்படி பெரிய பதவிகளும் தேடி வரும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டு பயணம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமைந்திடும். அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்த மோதல்களும் நீங்கும். மனைவி பிள்ளைகளுடன் பேசி மகிழவும் நேரம் ஒதுக்குவீங்க. எதிர்பார்த்த வகையில் கைக்கு பணம் வந்து சேரும். தந்தையாரின் உடல்நிலை நிச்சயம் சீராகிடும். வங்கியில் வாங்கியிருந்த கடனை அடைக்க பார்ப்பீங்க. ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. கோவில் கும்பாபிஷேக திரு கமிட்டியில் இடம் பிடிப்பீங்க. தங்க ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். கல்யாணம், காதுகுத்து, மஞ்சள் நீராட்டு, கிரக பிரவேசம் என பல விஷயங்கள்லையும் உங்களுக்கு நிச்சயம் முதல் மரியாதை கிடைத்திடும். குரு பகவான் உங்களுடைய ராசியில் தொடர்ந்து வருவதால் எதிலும் அலட்சியம் இல்லாமல் முன் யோசனையுடன் செயல்பட பாருங்க. அடுத்தவர்களை தாக்கி பேச வேண்டாம். முக்கிய வேலைகளை பிறரை நம்பி ஒப்படைக்காம நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லதாகிருக்கும். குடும்ப ரகசியங்களை, தனிப்பட்ட விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பிள்ளைகளின் நட்பு வட்டங்களை கண்காணியுங்க. இல்லைனா பிரச்சனை உங்களுக்கு தான். ராகு பகவான் மிக பெரும் யோகத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். தந்தையார் ஸ்தானத்தை விட்டு ராகு பகவான் விலகுவதால் அவருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளோ நிச்சயம் விலகிடும். கேது பகவானால் சில வாக்குவாதங்கள் குடும்பத்தில் இருக்க தான் செய்யும்.
யாருக்கும் உறுதிமொழி தர வேண்டாம். கூடுதலாக சில மொழிகளை கற்றுக்கொள்ள ஆசைப்படுவீங்க. அறிவுத்திறன் அதிகமாக வளர்ந்திடும். இளைய சகோதரர் உங்களை மதிப்பார். சனி பகவான் வக்ர நிலையில் தொடர்வதால் கணவன் மனைவிக்குள்ளார சில குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி செய்வார். சற்று எச்சரிக்கையாக இருங்க. உடம்பில் இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து எல்லாம் குறையும் காலம் இது. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீர்ப்பீங்க. பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக சலுகை திட்டங்களை அறிவித்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இந்த ஆடி மாதம் 2024 ஆடி மாதம் இறுதிக்குள்ளார வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிரடி லாபங்களும் உண்டாகும். கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்துவிடும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைத்துவிடும். எல்லோரும் உங்களை மதிப்பாங்க. மேல் அதிகாரியின் ஒத்துழைப்பும் இனி உங்களுக்கு கிடைக்கும். காலம் தாழ்த்தாமல் பணிகளை விரைந்து முடிப்பீங்க. முக்கிய பதிவேடுகளை கவனமாக கையாளுங்க. இந்த காலகட்டத்தில் கட்டுக்கடங்காத செலவுகள் வந்து கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. மற்றொரு பக்கம் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அள்ளித்தரும் காலகட்டமாகவும் இது இருக்கும். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் எனும் ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய பத்திரகாளியை சென்று வணங்கி வந்தால் நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா அதிலிருந்து இந்த காலகட்டத்தில் விலகி வந்துடுவீங்க, மீண்டு வந்துடுவீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு இந்த அம்பாளின் வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள்தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். இந்த காலகட்டத்தில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லதாக இருக்கும். உங்களுடைய காரியங்களில் தடை தாமதங்கள் உண்டாகலாம். முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்பது அப்படின்றது முடியாத காரியம்னே சொல்லணும். எந்த ஒரு வேலைக்கும் கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும். வாகனங்களில் செல்லும்போது ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்கணும். சகோதரர்கள் வழியில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். தொழில் வியாபாரம், குறிப்பாக விவசாயம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் குறைவான லாபத்தை பெறுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் இருக்க தான் செய்யும். உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்துக்கு உதவும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் கோபம் தூண்டக்கூடியதாக இருக்கலாம். அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்கு இடையேயும் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கும். பெண்கள் எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். பயணம் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும். விடாமுயற்சியோட காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீங்க. பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். இதுவரை இருந்த தடைகளெல்லாம் நீங்கிவிடும். எதிலும் முழு முயற்சியோடு ஈடுபடுவீங்க. எல்லாவற்றிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா புத்தி தெளிவு ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். பண வரவு சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்து வந்த தொய்வு நீங்கி நல்லது நடக்கும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய காலகட்டம்னு இதை சொல்ல வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சகோதர சகோதரிகளுடன் இணக்கமாக பழகுங்க. சகோதர சகோதரிகளுடனேயே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் இந்த காலகட்டத்தில் அவசியமாக இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது பார்த்து செய்யுங்க. இல்லைனா அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை உருவாகலாம். கூடுதல் கவனத்தோட எந்த ஒரு விஷயத்துலையும் இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி அக்கறை செலுத்துங்க. அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவதை விட்டுட்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுங்க. ஏன்னா அடுத்தவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் புரிந்து கொள்ளக்கூடிய சம்பவங்களும் நடக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த ஆடி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார 16/8/2024 வெள்ளிக்கிழமைக்குள்ளார
சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்கி வந்தால் எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும். குடும்பத்தில் அமைதி நிலவும். நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்க்கும்போது செவ்வாய், புதன், சனி இது எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளாக இந்த காலகட்டத்தில் வரும். அதிர்ஷ்ட தினங்கள் என்றால் 28, அதாவது ஜூலை மாதம் 28, ஆகஸ்ட் 3, 4, 10, 12, 13, 16 இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக இருக்கின்றது. இந்த அதிர்ஷ்ட கிழமை மற்றும் அதிர்ஷ்ட தினத்தில் நீங்கள் நினைத்ததை நடத்த வேண்டும், முடிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா இந்த கிழமை இந்த தினத்தில் எதை வேண்டுமானாலும் செயல்படுத்துங்க. உங்களுக்கு நிச்சயம் வெற்றியே கிடைக்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆடி மாதம் 31ஆம் தேதி 16/8/2024 வெள்ளிக்கிழமைக்குள்ளார என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்மம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு நிச்சயம் சிறப்பான செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு உதவும்.